நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி. இவன் உங்களில் ஒருவன். இன்டர்நெட்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெப்சைட்ஸ் நிறைய இருக்கு. அதுவும் ஆங்கிலத்துல தான் இருக்கு. தமிழ்ல ஏதேனும் இருக்கா தேடின போது திருக்குறளை பற்றி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெப்சைட் இருந்துச்சு. அது திருக்குறள்.ai. அதுதான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அது கூட நான் சேட் பண்ண விஷயத்த இங்க உங்ககிட்ட ஷேர் பண்றேன். முதல்ல நான் அதுகிட்ட திருக்குறளில் பயன்படுத்தப்படாத தமிழ் எழுத்துக்கள் எவை அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அது என்ன பதில் சொல்லிருந்துச்சுன்னா, திருக்குறளில் ஒவ்வொரு தமிழ் எழுத்தும் பயன்படுத்தப்பட்டது. பல அரியவர்களின் ஆய்வுகளின் படி எவ்வித தமிழ் எழுத்தும் தவறவிடப்பட்டதில்லை. முதல்ல தமிழ்ல நான் டைப் பண்ணி எனக்கு தமிழ்லயே பதில் தந்த முதல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெப்சைட் இதுதான், திருக்குறள்.ai. இதை உருவாக்கியவங்களுக்கு முதலில் எனது வாழ்த்துக்கள். அடுத்து நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, அவ் எழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டேன். உடனே அதற்கு ஆமாம், அவ் எழுத்து திருக்குறளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணமான குறள் எண் 139 வழுக்கியும் என்ற சொல்லில் அவ் மொழி பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு கீழே குறள் 139 போட்டுட்டு ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் அப்படின்னு அது ஒரு சான்றையும் கொடுத்துச்சு. நான் அதுக்கு என்ன சொன்னேன், தவறாக சொல்கிறாய் அப்படின்னு நான் பதில் தந்தேன். உடனே அது குறைகளில் அவ் எழுத்து பயன்படுத்தாமல் இருக்கலாம், எனவே சாத்தியமாக அவ் எழுத்து திருக்குறளில் பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லுச்சு. சரி, ஏன் பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னு நான் கேட்டேன். திருக்குறளின் எந்த குறளிலும் ஏ எழுத்து பயன்படுத்தப்படவில்லை என்று தெரிகிறது. அடுத்து நான் மூ நெடில் பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னு நான் கேட்டேன். மூ என்ற எழுத்து திருக்குறளின் எந்த ஒருங்கிணைப்பிலும் பயன்படுத்தப்படவில்லை என்று தெரிய வருகிறது. அதுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அப்படியெனில் எதை வைத்து திருக்குறளில் ஒவ்வொரு தமிழ் எழுத்தும் பயன்படுத்தப்பட்டது? பல அரியவர்களின் ஆய்வுகளின்படி எந்தவித தமிழ் எழுத்தும் தவறவிடப்பட்டதில்லை என்று தவறாக பதில் தந்தாய் அப்படின்னு நான் கேட்டேன். அதற்கு அது அழகா, மன்னிக்கவும், முதலில் தவறான தகவலை அளித்தேன். சில தமிழ் எழுத்துக்கள் முன்னர் கூறிய அவ், ஞே, மூ ஆகிய திருக்குறளில் பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு அது பதில் சொல்லுச்சு. சரி, இப்போது சொல், திருக்குறளில் பயன்படுத்தப்படாத தமிழ் எழுத்துக்கள் எவை அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அதற்கு ரொம்ப ஸ்மார்ட்டா பதில் சொல்லுச்சு, திருக்குறளில் சில தமிழ் எழுத்துக்கள் பயன்படுத்தப்படவில்லைய. பயன்பாடின்றி உள்ள எழுத்துக்கள் அவ், ஞே, மூ. உடனே அதற்கு அப்படியா அப்படின்னு கேட்டேன். உடனே அதுக்கு அது என்ன பதில் சொல்லுச்சு அப்படின்னா, திருக்குறளில் பயன்படுத்தப்படாத தமிழ் எழுத்துக்கள் குறித்து எனக்கான நம்பிக்கை வெளியானது, என்னை பயிற்சி அளிக்கப்பட்டது. அடிப்படையாக கொள்ளும் போது அவ், ஞே, மூ போன்ற சில எழுத்துக்கள் திருக்குறளில் அல்லாதவையாக கூட இருக்கலாம். ஆனாலும் தெளிவான ஆய்வுகளின் அடிப்படையில் முழுமையான தகவல் பெற இயலும் அப்படின்னு ரொம்ப ஸ்மார்ட்டா பதில் சொல்லிச்சு. உடனே நான் ழே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளதா அப்படின்னு நான் கேட்டேன். ழே என்ற எழுத்து திருக்குறளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அது 2-3 குறளை உதாரணம் காட்டுச்சு. குறள் 137, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அடுத்து குறள் 1071, மக்களே போல்வர் கயவர் அவர் அண்ண ஒப்பாரி யாங்கண்டதில் அப்படின்னு அது உதாரணம் கொடுச்சு. நான் உடனே அதற்கு மீண்டும் தவறு செய்கிறாய் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அதற்கு அது மன்னிக்கவும், ழே என்ற எழுத்து திருக்குறளில் பயன்படுத்தப்படவில்லை என்று தெரிகிறது. நான் உடனே அதுக்கு மன்னித்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உடனே திருக்குறள் இது என்ன சொல்லுச்சுன்னா, உங்கள் மன்னிப்புக்கு நன்றி, மேலும் கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கேளுங்கள் அப்படின்னு கேட்டுச்சு. சரி, உடனே நான் என்ன கேட்டேன்னா, அருமை, சுடும் என்ற வார்த்தையில் பயன்படுத்தப்பட்ட திருக்குறள்களை காட்டு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அது கொஞ்ச நேரம் யோசிச்சு அலசி ஆராய்ஞ்சு அது பதில் தரப்போகுது. இப்போ என்ன தருதுன்னு பாருங்க. சுடும் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்ட திருக்குறள்கள்: 1, கொடுங்காலை கைவிடுவர் கேண்மை, அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும். இது குறள் எண் 799. அடுத்து, கோட்டுப்பூ சூடினும் காயும் ஒருத்தியை காட்டிய சூடினீர் என்று. அது குறள் எண் 1313. அடுத்து குறள் எண் 1207. அதை காமிச்சது, மரப்பின் எவனாவன் மற்கொள் மரப்பரியேன் உள்ளினும் உள்ளம் சுடும். அடுத்து குறள் 1029, இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றமறைப்பான் உடம்பு.
அடுத்து இன்னொரு குறள் என்ன கொடுத்துச்சுன்னா குறள் 166, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். அதாவது இதுல சுடும் அப்படின்னு இருக்கிற திருக்குறளை பார்த்தோம்னா ஒரு 2 தான் இருக்கும், மற்றதெல்லாம் வேற இதுல இருந்தது. அதாவது சுடும் அப்படிங்கிற வார்த்தைகள் அதுல இல்லை. நான் அதை பார்த்துட்டு அதுகிட்ட கேட்டேன், 1207 தவிர மற்ற அனைத்து குறள்களும் தவறு அப்படின்னு நான் அதுகிட்ட சொன்னேன். உடனே அது சுடும் என்ற வார்த்தை திருக்குறள் மறப்பின் எவனாவன் மற்குள் மறப்பரின் உள்ளினும் உள்ளம் சுடும் அப்படின்னு அந்த இதை காமிச்சிட்டு, ஆனா அதுல மக்களை போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாங்கண்டதில் அந்த கயவர்னு நான் முன்ன கேட்ட அந்த குறளை ஒவ்வொரு இதுலயும் அது எடுத்து காமிச்சுக்கிட்டே வந்தது. மீண்டும் தவறு செய்கிறாய் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு. உடனே திருக்குறளியை மறுபடியும் அதே பழைய பல்லவி அது பாடிச்சு. நான் உடனே அதுக்கு தவறான உதாரணம் காட்டுகிறாய் அப்படின்னு நான் சொன்னேன். சுடும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட சுடும் கயமை தொடர்பான திருக்குறள் குளஞ்சுடும் கொள்கை பிழைப்பின் நலஞ்சுடும் நாணின்மை நின்ற கடை. இப்போ அந்த குறளை விட்டுட்டு இப்ப வேற ஒரு புது குறளை கொண்டாந்து அது எடுத்து காமிச்சுது. ஆனாலும் கீழே அந்த மக்களை போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாங்கண்டதில் அந்த குறளை தொடர்ந்து காமிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த வெப்சைட் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒரு குறள் பக்கத்தால பாத்தீங்கன்னா ஒரு ரைட் சைட்ல ஒரு ஏரோ மாதிரி இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதனோட விளக்கம் காட்டும். உதாரணத்துக்கு முற்றியும் முற்றாதறிந்தும் அறைப்படுத்தும் பற்றற்கரியது அரண் அப்படிங்கிற குறளோட அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கு இல்லையா, அங்க நான் கிளிக் பண்றேன். அது என்ன உங்களுக்கு காமிக்கும் அப்படின்னா உரைகளை காமிக்கும். முற்றா தெரிந்து அறைப்படுத்தும் பற்றற்கரியது அரண் அந்த குறளை முதல்ல தமிழ்ல காமிச்சிட்டு அதனோட ஆங்கிலத்தையும் அது சொல்லுது. அந்த குறளை ஆங்கிலத்தில் சொல்லிட்டு அடுத்து வரதராசனோட விளக்கத்தை காமிக்குது. அதன் பிறகு கலைஞர் கருணாநிதியோட விளக்கத்தை காமிக்குது. அதன் பிறகு பரிமேலழகர் விளக்கத்தை காமிக்குது. அதன் பிறகு சாலமன் பாப்பையா விளக்கத்தையும் அது காமிக்குது. இந்த மாதிரி திருக்குறளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம், அதோட பொருள் விளக்கத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஆரம்பத்துல தவறான சில தகவல்களை தந்தாலுமே சாட்பாட்டை பொறுத்த வரைக்கும், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நாம என்னென்ன சரியான தகவலை உள்ளிடுறோமோ அது வாங்கி நினைவகத்துல சேமிச்சு வச்சுக்கிட்டு மறுபடியும் சரியான தகவல்களை தரும். தமிழ்ல திருக்குறள்ல நீங்க விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெப்சைட்டான திருக்குறள்.ai நான் ரொம்ப மகிழ்ச்சியோட பரிந்துரைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு தடவை இதை நீங்க போய் பாருங்களேன். இந்த வெப்சைட்டோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோவோட முதல் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கிறேன், பார்த்துக்கோங்க.